இதுல என்னன்னா எனக்கு இன்னொரு விஷயம் நோட் பண்ணேன். என்ன ஒண்ணுன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் யாரு தான் அவரை இந்த பக்கம் இழுக்கிறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் என்டிஏ கூட்டணியில அவர் வருவாருன்னு அங்க ஒரு பக்கம் பேசுறாங்க. இந்த பக்கம் காங்கிரஸ் கூட வருவாங்க அப்படி பேசுறாங்க. எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்து தான் யாருக்கு விஜய் சொந்தமாக போறாருன்றது தெரியும். ஒருவேளை மக்களுக்கு சொந்தமானா கூட அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற மாதிரி. ஆல்ரெடி அவர் மக்களுக்கு சொந்தமான ஒருத்தவர் தான். ஆனால் இந்த மதவாத அரசியல் பண்ற கட்சிகள் கூட கூட்டணி வைக்க மாட்டாருங்கிற அவருடைய கொள்கையிலே இருக்கிறதுனால மேபி பிஜேபி பக்கம் என்டிஏ கூட்டணி பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா ஆரம்பகால நட்புங்கிறது ராகுல் காந்தி பக்கம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் வந்து இன்னைக்கு கூட பேச காங்கிரஸ் எதுவுமே அடிக்கவே இல்லை. அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவன ஒரு சில விஷயங்கள் தான் பேசினாரு அப்படிங்கக்குள்ள மேபி சான்ஸ் இருக்கும்னு எனக்கு. இப்போ வந்து ஒரு தலைவனை ஃபாலோ பண்றது வந்து பல வழிகளை ஃபாலோ பண்ணலாம். சோஷியல் மீடியாவில் அவர் பண்ற பிஹேவியர், ஆட்டிடியூட் இந்த மாதிரி பல வழிகளை ஃபாலோ பண்ணலாம். ஆனால் அவர் ரோட் ஷோ போயிட்டு இருக்கிறப்போ அவர் வண்டியை ஃபாலோ பண்ணுறதுன்றது எந்த தலைவரும் இதை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. தொண்டர்களும் ரசிகர்களுமே அதை பண்ணக்கூடாதுன்றது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கும். அப்படி இருக்கிறப்போ அவர் நிறைய ரோட் ஷோ பண்ணுறப்போ இந்த ஃபாலோ பண்ணுறதுன்றது ஒரு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்குது. ஆமாம், அது அவருமே இன்னைக்கு வர்ற வீடியோலாம் கையை காமிச்சு சை காமிச்சு இப்படி பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கியூட்டாக முத்தலாம் கொடுத்து கூட கொஞ்சம் தள்ளி சொல்லிட்டாரு. அது கூட நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் பண்ணார். அப்படி இருந்து இந்த ஃபாலோ பண்ணுறதை மட்டும் நிறுத்த மாட்டுறாங்க. அவங்களுமே சொல்லியுமே அவங்க கேட்க மாட்டுறாங்க. அதான் ஆரம்பத்தில் விஜய் வந்து இதை பெருசாக எதுவும் கண்டிக்கலை. என் பின்னாடி வராதிங்க, வண்டியை ஃபாலோ பண்ணி வராதிங்க, இதனால் ஆக்சிடென்ட் நடக்குது அப்படிங்கிறத பற்றி எதுவுமே சொல்லலை. அப்படியே அவரும் வந்து ஒரு அரசியலுக்கு வந்த புதுசில் நமக்கு பின்னாடி இவ்வளோ ஆட்கள் நிற்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு பூரிப்பில் இருந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஆஃப்டர் இந்த கரூர் இஷ்யூக்கு அப்புறம் வந்து விஜய் வந்து அதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளை பார்க்கறதுக்கு எவ்வளோ பேர் வந்தாலும் அதனால நமக்கும் பாதிப்பாக இருக்குது, அவங்களுக்கும் பாதிப்பாக இருக்குது. நாளைக்கு நாம் வந்து 4 இடத்துக்கு போயிட்டு பிரச்சாரமும் பண்ண முடியல. அதே மாதிரி நம்மளை பார்க்க வரவங்களும் ஒரு 40 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதே மாதிரி பின்தொடர்ந்து வர நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பையன் வந்து பின்னாடி வந்து ஒரு இதுல மோதி இறந்தாருல்ல. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுனால இப்ப நடக்கிற எல்லா பிரச்சாரங்களிலுமே வந்து விஜய் சொல்ல ஆரம்பிச்சிடாரு. ஓப்பனா பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க, என் பின்னாடி தொடர்ந்து வராதிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனாலும் வந்து இப்ப இது வந்து இன்னொரு பக்கமும் இன்னொரு விதமாகவும் இதை பார்க்க வேண்டியது இருக்கு. என்னன்னா இப்ப எல்லாருமே ஒரே இடத்துல கூப்பிட்டு வந்து இந்த பிரச்சாரம் நடக்குள்ளதான் போகக்குள்ள வரக்குள்ள அவர் வெளியே வரக்கூடாது, அவருடைய ஃபேஸ் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல. அதனாலதான் எல்லாரும் ஒரே இடத்துல கூப்பிட்டு வந்து இப்ப இந்த பிரச்சாரம் நடக்குது. போகக்குள்ள வரக்குள்ள யாரும் பார்க்க முடியாது. ஆனா இப்போ ஒரு ஓப்பன் வேன்ல போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல ஒரு சிலர் பார்த்துட்டாங்கன்னா அதோட அந்த கூட்டம் முடிஞ்சிடும். அப்படி இருக்கக்குள்ள தொடர்ந்து அவர் பின்னாடி வரவங்க